Hello students, இன்னைக்கு செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ட்ரிக் டு சால்வ் கொஷின்ஸ் ஆன் தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் எனி காம்பவுண்ட். ஸோ இன்றைக்கி வந்து தெர்மல் ஸ்டெபிலிட்டி இதை ஐம் ஷுர் இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் வந்து தெர்மல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னாலே இந்த கொஷின்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரிக்கில் நீங்கள் ஆஃப்டர் த வீடியோ ஐம் ஷுர் யூ வில் கெட் கான்ஃபிடென்ஸ் டு சால்வ் தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆன் எனி ஹைட்ரைட்ஸ், நைட்ரேட்ஸ், கார்பனேட்ஸ், ஆக்சைட்ஸ், ஹைட்ராக்சைட்ஸ், ஹாலைட்ஸ். எந்த கேள்வி கேட்டாலும் இது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ஐ எம் டேம் ஷுர் யூ கேன் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெர்மல் ஸ்டெபிலிட்டினா என்ன? ஸோ தெர்மல்னாலே என்ன? ஹீட், ரைட்? ஸோ ஒரு காம்பவுண்டை ஒரு மாலிக்யூலை நம்ம ஹீட் பண்ணுற போது எந்த அளவுக்கு அது வந்து ஸ்டேபிளாக இருக்குது ஆன் ஹீட்டிங், அதனோட ஸ்டெபிலிட்டி. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சர்க்கரையை பார்த்துருக்கீங்களா? சுகரை நீங்கள் ஹீட் பண்ணிங்க, திஸ் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஹீட். ஹீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? சார் ஆகிடும், கரெக்டாக கருகி போய்டும். தட் மீன்ஸ் வாட்? இட் இஸ் டீகம்போசிங். அதே வந்து நீங்கள் சால்ட் பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய காமன் சால்ட் சோடியம் குளோரைடை நீங்கள் ஹீட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இட் வில் பி ஸ்டேபிள். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் தெர்மல் ஸ்டெபிலிட்டி. ஸோ எந்தெந்த மாலிக்யூலுக்கு எது எப்படி தெர்மல் ஸ்டெபிலிட்டி இருக்கும் அந்த ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 வகையாக மாலிக்யூல்ஸை பிரிக்க போகிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம்? கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ்னு பிரிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் அயானிக் காம்பவுண்ட், அப்புறமா வந்து பாலி அட்டாமிக் அயானிக் காம்பவுண்ட். அதெல்லாம் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோவேலண்ட் காம்பவுண்ட். இட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் நான் மெட்டல் அண்ட் ஏ நான் மெட்டல். புரியுதா? இது வந்து ஒரு நான் மெட்டலுக்கும் இன்னொரு நான் மெட்டலுக்கும் இடையில ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அது என்ன நான் மெட்டல்னா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து இங்கே பாருங்கள், ப்ரௌன் கலரில் எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து நான் மெட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து மெட்டல்ஸ். ப்ரௌன் கலரில் எழுதியிருக்கிறது எல்லாமே மெட்டல். ஸோ எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் அண்ட் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அண்ட் சி இந்த மாதிரி ப்ரௌனில் எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து மெட்டல்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கிறது வந்து மெட்டலாய்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து 2 ப்ராப்பர்ட்டியுமே இருக்கும். ப்ளூ கலரில் எழுதியிருக்கிறது யூசி யுவர் என்டையர் ஹாலஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், கார்பன் எல்லாமே வந்து நான் மெட்டல்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஹைட்ரஜனும் வந்து என்ன? நான் மெட்டல். ஸோ எஸ் பிளாக்கும் டி பிளாக்கும் என்ன உங்களுக்கு? மெட்டல்ஸ். புரியுதா? ஸோ இதெல்லாம் ப்ளூ கலரில் எழுதியிருக்கிறதெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸ். ஸோ வாட் இஸ் அ கோவேலண்ட் காம்பவுண்ட்? கோவேலண்ட் காம்பவுண்ட் வந்து இட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் நான் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். அப்போ அந்த மாதிரி இருக்கிற போது யுவர் தெர்மல் ஸ்டெபிலிட்டி, stability of your compound, okay, will be directly proportional to the bond energy. புரியுதா? பாண்ட் எனர்ஜிக்கு டைரெக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அந்த பாண்ட் எனர்ஜி நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ பாண்ட் எனர்ஜின்னா என்ன? ஸோ பாண்ட் எனர்ஜி அது எப்படி பார்த்த மாத்திரத்தில் எப்படி சொல்கிறது? பாண்ட் எனர்ஜி வில் பி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி பாண்ட் லென்த். கரெக்டாக? பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? யூ கேன் ஈஸிலி பிரேக் த பாண்ட் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பாண்ட் எனர்ஜி வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஆர்டர். வாட் இஸ் பாண்ட் ஆர்டர்? சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், ரைட்? ஸோ சிங்கிள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? பாண்ட் எனர்ஜி அதிகமாகும். தட் மீன்ஸ் வாட்? இட் கேன் ஈஸி டு பிரேக் அ சிங்கிள் பாண்ட், okay, than a double bond. The most stronger is what? A triple bond is most stronger. So bond energy will be higher for this one. So non-metal என்ன? The thermal stability is directly proportional to bond energy. So the bond length, bond order வச்சு நீங்கள் ஈஸியாக இதை நீங்கள் வந்து எக்ஸாமின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ next comes your simple ionic compound. Simple ionic compound மோனோ அட்டாமிக், ஒரு ஆனியான் ஒரு கேட்டையான் இருக்கிற மாதிரி. புரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் சோடியம் குளோரைடு, வாட் எவர், ஓகே, எனிதிங் உங்களுக்கு தெரிஞ்ச சால்ட்ஸ் எல்லாமே, அது எல்லாமே வந்து என்ன? மோனோ அட்டாமிக். ஈவன் MgCl2, ஓகே, இதெல்லாம் வந்து சிம்பிள் அயானிக் காம்பவுண்ட். இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா யார் தெர்மல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்னா திஸ் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் லாட்டிஸ் எனர்ஜி. லாட்டிஸ் எனர்ஜி இப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டேன், பார்த்தீங்களா? அது பார்க்கலனா போய் பார்த்துட்டு வாங்க. அதனோட இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ வாட் இஸ் லாட்டிஸ் எனர்ஜி? Lattice energy is proportional to charge of cation and anion, Q plus, Q minus, and inversely proportional to the radius of the cation and anion. புரியுதா? So for example, if you take LiCl, KCl, NaCl, then what? Lithium, sodium, potassium இல்லையா? So KCl, then RbCl,
CCl. ஓகே, இதுக்கு லாட்டிஸ் எனர்ஜி எப்படி இருக்கும்? ஸோ ஆல் சார்ஜஸ் ஆர் சேம், பட் சைஸஸ் எப்படி இருக்குமா? சைஸஸ் வந்து இதுக்கு தான் ஜாஸ்தி. ஸோ இதுக்கு லாட்டிஸ் எனர்ஜி வந்து இதுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ lattice energy is like this. So thermal stability is directly proportional to lattice energy. Okay, so now இப்போ இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு புதுசு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பாலிஅட்டாமிக் மாலிக்யூல் இதில் வந்து என்ன எக்ஸாம்பிள்னா, சி யுவர் திஸ் இஸ் யுவர் கேட்டையான், ஒன் கேட்டையான், பட் யுவர் ஆனியான் லைக் திஸ் இஸ் பாலிஅட்டாமிக். ஓகேவா? கார்பனேட் CO3 இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், யுவர் தெர்மல் ஸ்டெபிலிட்டி TSன்னு எழுதுகிறேன். Your thermal stability is inversely proportional to the polarizing power of your cation. அப்படின்னா என்ன அர்த்தம்? போலரைசிங் பவர் ஆஃப் தி கேட்டையானுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் உங்களுடைய தெர்மல் ஸ்டெபிலிட்டி. வாட் இஸ் போலரைசிங் பவர் ஆஃப் கேட்டையான்? யூனோ, திஸ் இஸ் யுவர் கேட்டையான். ஸ்மாலர் தி, நீங்கள் ஃபெஜான்ஸ் ரூல் படிச்சிருப்பீங்க, ஸ்மாலர் த கேட்டையான் அண்ட் பிக்கர் யுவர் ஆனையான். ஓகே, மோர் வில் பி த போலரைசேஷன். ஸோ சப்போஸ் இதுதான் வந்து உங்களுடைய கார்பனேட், புரியுதா? திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் க்ளவுட். ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த கேட்டையான் போலரைஸ் பண்ணி எலக்ட்ரான் க்ளவுடை டீலோக்கலைஸ் பண்ணும், தாங்கிட்ட இழுத்துக்கும். தாங்கிட்ட கேட்டையான் இதில் இருக்கிற எலக்ட்ரான் க்ளவுடெல்லாம் இழுக்க போகுது. அப்போ இழுக்க என்ன ஆகும், இங்கே இருக்கிற எலக்ட்ரான் க்ளவுடெல்லாம் குறைய போகுது. எலக்ட்ரான் க்ளவுட் எங்கேருந்து வருது? இங்கே இருக்கிற பாண்டு, இங்கே இருக்கிற ஆனையான், இந்த ஒவ்வொரு பாண்ட்லேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த எலக்ட்ரான் க்ளவுடெல்லாம் கேட்டையான் கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இப்படி தான் போலரைஸ் ஆனவொன்னு உங்களுடைய இது இப்படி தான் இருக்கும். எலக்ட்ரான் க்ளவுட் வந்து வில் பி போலரைஸ் டுவர்ட்ஸ் கேட்டையான். இந்த மாதிரி போலரைஸ் ஆகிட்டு போயிடுச்சுன்னா it weakens the bond, right? It more the polarization, okay, less will be the electron density, correct? Less will be the electron density. Okay, then less the electron density, more weak will be your bond. உங்கள் உடம்புல கால்சியம் குறைஞ்சிச்சுன்னா it is easy to break your bones, right? Like that, more the polarization, okay, the electron cloud, இங்கே இருக்கிற எலக்ட்ரான் cloud எல்லாம் இந்த கேட்டையான் கிட்ட போயிடும் போது it weakens the bond. இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் குறையுது. So when you heat easily you can break the bond. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, மோர் தி போலரைசிங் பவர் ஆஃப் யுவர் கேட்டையான், ஓகே, லெஸ் வில் பி யுவர் எலக்ட்ரான் டென்சிட்டி, okay, more easy to break the bond. So thermal stability is inversely proportional to the polarizing power of the cation. So what happens, கொஞ்சம் heat கொடுத்தாலே your molecule will decompose, you can easily break. Okay, so less will be your thermal stability, more the polarization of the cation, less will be your thermal stability. Got it? Got my point? புரிஞ்சுதா? So more the polarization of the cation, more the anion will be polarized. Okay, less electron density around the anion, so more weak your bond is, so easy to break your bond, so lesser the thermal stability. Okay, so now let's summarize and see some examples. Okay, so பார்த்துக்கோங்க, கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம்டு பிட்வீன் நான் மெட்டல். நீங்கள் எது நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் மெட்டல். ஸோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி இஸ் directly proportional to the bond energy. If it is simple ionic compound, thermal stability is directly proportional to your lattice energy. If it is polyatomic, your thermal stability is inversely proportional to the polarization of cation. So polarization of the cation, cation எப்போ அதுக்கு polarization capacity நிறையா இருக்கும், cation polarizing power of cation is directly proportional to the charge of cation, right? சார்ஜ் அதிகமாக போலரைசேஷன் பவர் ஆஃப் கேட்டையான் அதிகமாகும். அதே மாதிரி இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த சைஸ் ஆஃப் தி கேட்டையான். கரெக்டாக கேட்டையான் வந்து பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா polarizing power கம்மி. Smaller your cation, more will be the polarizing power of the cation. Okay, so this is the 3 tricks we are going to use, and we have to choose non-metal. இதை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு, okay, this 3 things we are going to apply appropriately wherever it is possible. புரியுதா? இந்த 3 things தான், இந்த 3 தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். எங்கெங்கே எது கரெக்டாக அப்ளிகபிள் ஆகுதோ பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட்
first question. So HF, HCl, HBr, HI இது என்னது? இதுவும் நான் மெட்டல், இதுவும் நான் மெட்டல், இதுவும் நான் மெட்டல் எல்லாமே. அப்போ நான் வந்து ஃபஸ்ட் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ என்ன? தெர்மல் ஸ்டெபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி பாண்ட் எனர்ஜி. ஸோ இப்போ இங்கே பார்க்கலாம், இது பாண்ட் எனர்ஜி எப்படி, நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல, எனக்கு எப்படி தெரியும், பட் ஐ நோ பாண்ட் லென்த்தை வச்சு பார்க்கலாம் கரெக்டாக. ஸோ இது வந்து ஹெச் வந்து ஸ்மாலாக இருக்கும், ஃப்ளூரினும் ஸ்மாலு, போக போக குளோரின் சைஸு, புரோமின் சைஸு, அயோடின் சைஸ் கரெக்டாக, அயோடின் சைஸ். அப்போ பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்? பாண்ட் லென்த் இதுக்கு தானே ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த பக்கம் என்ன ஆகுது? பாண்ட் லென்த் இன்க்ரீசஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, பாண்ட் எனர்ஜி எப்படி இருக்கு அப்போ? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் NH3, PH3, ASH3, SBH3 இருக்கிறதுலே மாலிகுலர் இதுதான் பெருசு. அப்போ பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்? இதுக்கு தான் அதிகமாக இருக்கும். புரியுதா? அப்போ பாண்ட் எனர்ஜி எந்த பக்கம் அதிகமாக இருக்குது? இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு, SiO2. இங்கே பாருங்கள். ஸோ சி, திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். கார்பன் டை ஆக்சைடு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? ஓகே, this is what 1 sigma and 1 pi. This is 1 sigma and 1 pi. SiO2 silicate structures தெரியும் இல்லையா? சிலிகேட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ 4 sigma bonds. SiO2 தானே போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க, பட் சிலிகேட் யூ நோ த ஸ்ட்ரக்சர் ரைட்? ஓகே. ஸோ அதில் வந்து 4 sigma bonds. ஸோ விச் இஸ் ஈஸி டு பிரேக்? 2 sigma bonds, 2 pi bondsலாம் ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். இது 4 sigma bonds. புரியுதா? 4 sigma bonds இஸ் தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகம். சிலிகேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், சாண்ட், கிளாஸ், ஆல் ஆர் சிலிகேட்ஸ், ஆல் ஆர் தெர்மலி வெரி ஸ்டேபிள். ஓகே. நெக்ஸ்ட்டு இது பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து என்ன? பிட்வீன் நான் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். ஓகே. நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். லித்தியம் குளோரைட், சோடியம் குளோரைடு, இது வந்து எப்படி இருக்குது? திஸ் இஸ் எ மெட்டல் அண்ட் திஸ் இஸ் அ நான் மெட்டல். அப்போ எந்த ரூல் அப்ளை பண்ணோம்? அண்ட் திஸ் இஸ் சிம்பிள் அயானிக் காம்பவுண்ட். ஸோ தெர்மல் stability is directly proportional to lattice energy. So here lattice energy ல என்ன பார்க்கணும்? So வந்து charges are same, எல்லாம் இது வந்து +1 -1 charges are same. So we have to look on the size வந்து எப்படி இருக்குது? சீசியமுக்கு தான் ரொம்ப bigger size கரெக்டாக. ஸோ lattice energy எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்? smaller. So thermal stability is directly proportional to the lattice energy. இதுதான் வரும். Next BeO, MgO, CaO, this also comes under simple ionic compound. We have to see the lattice energy. Lattice energy எதுக்கு அதிகமாக இருக்குது? இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ thermal stability. ஓகே. ஸோ Na2O, NaTO, MgO இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது? இதுவும் அதே மாதிரி தான், சிம்பிள் அயானிக் காம்பவுண்ட். இப்போ பார்க்கணும் lattice energy. இது வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது வந்து +2, இது வந்து +3, இது வந்து +4. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு we have to see the charges right. ஸோ இப்போ lattice energy எதுக்கு அதிகமாக இருக்கும்? ஓகே. ஸோ lattice energy பார்க்கலனா ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் comes your this one. What is this? Polyatomic. Polyatomic-ல என்ன பார்க்கணும்? Polarizing power of the cation. Polarizing power of the cation we have to see the size of the cation. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு சேம், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு சேம், சார்ஜ் வந்து +2 தான் எல்லாத்துக்குமே. ஸோ வி ஹாவ் டு see the size வந்து பெரிலியம் தான் வந்து சின்னது கரெக்டாக. ஸோ this will be more polarizing. Smaller the cation, more polarizing. More polarizing na enna agum? More easy to break. Thermal stability kammi கரெக்டாக. ஸோ இதுக்கு வந்து எப்படி இருக்குது? thermal stability கம்மி. ஸோ this will be your order. This has less polarization, so thermal stability. So here we are applying the rule. Polarizing the psi of cation. இது வந்து polarizing power symbol. ஓகே. நெக்ஸ்ட் ஹைட்ரோக்சைடு ஆல்சோ கம்ஸ் அண்டர் பாலிஅட்டாமிக். அதை புரிஞ்சுக்கணும். புரியுதா? 2 ஆனியானில் என்ன இருக்குது? 2 மாலிக்யூல் இருக்குது. புரியுதா? ஆனியானில் 2 இருக்கிறதுனால திஸ் கம்ஸ் அண்டர் பாலிஅட்டாமிக். ஸோ இப்போ பாருங்கள், we have to see the polarizing power. Lithium is more polarizing and cesium is less polarizing. So this will be thermally more stable. And see Li2O2, முதல்ல இது என்ன ஆக்சைடுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் பாருங்கள், இதை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பெராக்சைடுன்னு சொல்கிறேன். எப்படி பெராக்சைடு? இதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். நார்மலாக ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன? -2 வரும் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், Li2O2 இது ஏன் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், 0ன்னு வச்சுக்கணும் மொத்த ஆக்சிடேஷன் ஸ்டேட். வீணோ ஆல்கலி ஃபஸ்ட்டு எஸ் பிளாக்ல ஃபஸ்ட் குரூப்பில் எல்லாருக்குமே +1 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஸோ 2 × +1. இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு தெரியாது,
ஏன்னா இது வந்து என்ன மாலிக்யூல்னு எனக்கு என்ன இது வந்து பெராக்சைடா சூப்பர் ஆக்சைடா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2O பா இது 2O. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னது 2O equal to -2. So oxygen in oxidation state like -1. When oxygen comes in -1, this is a peroxide. புரியுதா? பெராக்சைடு. சரி, இது பெராக்சைடு எல்லாமே வந்து எதில் வரும்னா பாலிஅட்டாமிக் வரும். எப்படி இது பாலிஅட்டாமிக்னு கேட்குறீங்கன்னா இதில் 2 O வருது, அந்த ஓவில் தான் 2 லித்தியம் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் பாலிஅட்டாமிக். அப்போனா சேம் போலரைசிங் பவர், ஸோ சேம் ரோல். ஓகே, ஸோ திஸ் இஸ், இது நான் வந்து என்ன சொல்கிறேன், LiO2. ஓகே, LiO2 வந்து திஸ் இஸ் சூப்பர் ஆக்சைடு. Li2O தான் நார்மல், Li2O தான் நார்மல். ஸோ LiO2 நீங்கள் வேணால் பாருங்கள், இது ஒன்று. லித்தியமுக்கு வந்து +1. ஓகே, ஸோ இது வந்து 2O ஈக்குவல் டு 0. ஸோ 2O ஈக்குவல் டு -1, ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு -1/2. இந்த -1/2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்ததுன்னா ஓகே, திஸ் இஸ் வாட் சூப்பர் ஆக்சைடு. சூப்பர் ஆக்சைடு ஆல்சோ கம்ஸ் அண்டர் பாலிஅட்டாமிக். ஏன்னா இங்கே வந்து ஆக்சிஜன் புரியுதா, 2 இந்த மாதிரி 2 இருக்குது, புரியுதா? அப்போ சேம் இது. ஓகே, ஸோ இதே வந்து நீங்கள் வந்து இப்போ நான் வந்து Li2O, யூ கேன் ட்ரை Li2O, Na2O, ஓகே, K2O இதெல்லாம் பண்ணி பாருங்கள், நார்மல் ஆக்சைடு. அப்போ அது என்ன இதில் வரும், என்ன ஆர்டரில் வரும், நான் உங்களுக்கு அதை இதில் கேட்குறேன், ஹோம்ஒர்க்கில் கேட்குறேன். ஓகே, ட்ரை. ஸோ ஹோப் நீங்கள் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிவிட்டு, ஸோ யுவர் டியூட்டி ட்ரை டு சால்வ் திஸ். வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு சால்வ் திஸ். ஸோ இது என்ன ஃபஸ்ட்டு என்ன க்ரைட்டீரியாவில் என்ன கேட்டகரியில் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டாக கோவாலண்ட் காம்பவுண்டா, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் அயானிக்கா, இது வந்து பாலியா அப்படின்னு பாருங்கள். நான் எக்ஸ்ட்ரா வந்து இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். Li2O, Na2O, K2O, ஓகே, இந்த 3த்துக்கு பண்ணி பாருங்களேன். ஓகே, இதில் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் நார்மல் ஆக்சைடு. ஸோ இங்கே பாருங்கள், BeO2, இது என்ன ஆக்சைடுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்னு நான் சொல்கிறேன், இதனோட ஆக்சிடேஷன் ரேட்டு ஒரு பெரிலியத்துக்கு +2, மெக்னீஷியம் +2, கால்சியம் +2 எல்லாமே. ஓகே, ஸோ ஃபைண்ட் இட். இது வந்து நார்மல் ஆக்சைடா, சூப்பர் ஆக்சைடா, பெராக்சைடா அப்படின்னு பார்த்துட்டு என்ன கேட்டகரியில் வருதுன்னு பார்த்துட்டு, ஸோ யூ அப்ளை த ட்ரிக் அண்ட் யூ ஃபைண்ட் அவுட், கம் அப் வித் யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ let's discuss in the next video. Okay, hope you like the video. Please share, like and subscribe my channel. Thank you.